ராமானுஜர்கிட்ட வந்து ஒரு ஆழ்ந்த ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையருக்கு கைங்கரியம் பண்ணி அறிந்து வாருங்கள். ஒரு ரகசியம் இருக்கு. அரையர் சுவாமி ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையருக்கு கைங்கரியம் பண்ணி நீங்கள் அந்த ரகசியத்தை பெற்று வாருங்கள்னு பெரிய நம்பி ராமானுஜரை அனுப்பினாராம். ராமானுஜரும் போய் 6 மாசம் கைங்கரியம் பண்றார் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையருக்கு. அவருக்கு பாலமுது காய்ச்சுதல், மஞ்சக்காப்பு அரைத்து கொடுத்தல், சந்தனம் அரைத்து கொடுத்தல், இது போன்ற எல்லா கைங்கரியங்களும் பண்ணார். அந்த கைங்கரியங்களை பார்த்துதான் திருவரங்க பெருமாள் அரையர் லக்ஷ்மண முனி என்ற திருநாமத்தை ராமானுஜருக்கு சூட்டினார். ஏன்னா லக்ஷ்மணன் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணது போல எனக்கு ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணியிருக்கார். லக்ஷ்மண முனி என்ற திருநாமத்தை சூட்டினார். திருநாமமும் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கைங்கரியத்துக்கு உகந்த ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் ராமானுஜருக்கு அந்த ரகசியார்த்தம் பெரிய நம்பி சொல்லி அனுப்பினார் இல்லையா, அது அரையருக்கு தான் அந்த ரகசியார்த்தம் தெரியும், போய் கேட்டுக்கோன்னு. திருவரங்க பெருமாள் அரையர் அந்த ரகசியார்த்தம் சாய்ச்சாராம். என்ன ரகசியார்த்தம்னா, ஆச்சாரியன் திருவடிகளே உபாயம், ஆச்சாரியன் திருவடிகளே உபேயம். அதுவரை எல்லாரும் என்ன நினைச்சா, பகவானுடைய திருவடிகள் தான் நாம் அடைய வேண்டிய லட்சியம், அதை அடைவிக்கும் வழியும் பகவான் திருவடி தான். ஆறும் அவனே பேரும் அவனே. ஆறு அப்படின்னா வழி, பேருன்னா இலக்கு. நம்ம அடைய வேண்டிய இலக்கும் பெருமாள் திருவடி, அதை அடைவிக்கும் வழியும் பெருமாள் திருவடி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, அதுக்கு மேல் ஒரு ரகசியம் இருக்கு. அப்கோர்ஸ் அதுவும் நல்லதுதான். ஆனா அதை விட வசதி என்னன்னா, ஆச்சாரியன் திருவடிகளே பிராப்பிய பிராபகங்கள். பிராப்பியம்னா அடைவிக்கும் வழி, பிராபகம்னா அடைய வேண்டிய இலக்கு. ரெண்டுமே நம்ம அடைய வேண்டியது எதுன்னா, ஆச்சாரியன் திருவடியை அடைஞ்சு கைங்கரியம் பண்ணணும். அதுக்கு வழி என்னன்னா, அதே ஆச்சாரியன் திருவடி. இதுதான் பெரிய ரகசியம். மேலும் ஒரு பாசுரமும் அவர் உதாரணமா காட்டினாராம். பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து. பெருமாள் தான் ஆச்சாரியனாக வந்திருக்கிறார். என்னைக்குமே ஆச்சாரியன் வேறு பெருமாள் வேறுன்னு பிரிச்சு பார்த்துடவே கூடாது. பெருமாள் தான் ஆச்சாரியனா வந்திருக்கார். எப்படின்னா, உறங்கும் பெருமாளே உலவும் பெருமாளா வந்திருக்காராம். கோவில்ல உள்ள பெருமாள் உறங்கும் பெருமாளா ஒரு இடத்துல தூங்கிட்டு இருப்பார். அவரே உலவும் பெருமாளாக நடமாடிக்கொண்டு வருகிறாரே, அவர்தான் ஆச்சாரியன். பெருமாள் நிறைய அவதாரம். சஸ்திரம்னா ஆயுதம். சஸ்திரத்தை கையில எடுத்துட்டு நிறைய அவதாரம் பண்ணார். நம்ம திருந்தல, அதனால சஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு சாஸ்திரத்தை கையில எடுத்துட்டு ஆச்சாரியனாக பெருமாள் அவதாரம் பண்ணி இருக்கிறார். அதனால பெருமாளும் ஆச்சாரியனும் ஒன்று. நாம் அடைய வேண்டிய இலக்கும் ஆச்சாரியன் திருவடி, அதை அடைவிக்கும் வழியும் ஆச்சாரியன் திருவடி என்று இதுக்குத்தான் சரம பர்வ நிட்டைன்னு பேரு. இதுதான் ரொம்ப உயர்ந்த நிலை. இந்த நிலையை, மதுரகவிகள் நிலையை ராமானுஜருக்கு திருவரங்க பெருமாள் அரையர் உபதேசித்தார். அப்போ 3000 பாசுரங்கள், அத்தோடு ஆச்சாரிய நிட்டை, இதை உபதேசித்து லக்ஷ்மண முனி என்ற திருநாமத்தையும் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அளித்தார். இது 8வது ஆச்சாரியன் செய்த அனுபவம்.